இந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்ட வந்து கேக்குறான், அம்மா சோப்புங்க. அப்ப அம்மா சொல்றாங்க ஒரு ஓரமா இருக்கு பாருன்னு சொன்னதுக்கு அப்புறமா அந்த குட்டி சோப்பு எடுத்து அந்த பொண்ணு அவளோட முகத்தை கழுவிட்டு அம்மா கொடுத்த வேர்க்கடலையை சாப்பிட்டு இந்த பொண்ணு கிளாஸுக்கு போறா. அப்படி போனா அங்க பசங்க எல்லாம் படிச்சுக்க இருக்காங்க. அதுல ஒரு பையன் வந்து சொல்றான், பாரு என்னோட அப்பா பாரின்ல இருந்து நோட் புக் வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு புக் எடுத்து காட்டுறான். அப்ப அந்த பொண்ணு சொல்றா 5 புக் வச்சிருக்கேன்னு சொல்லும் போது இந்த பையன் சொல்றான், எல்லா படத்துக்கும் ஒவ்வொரு புக்கை யூஸ் பண்ணுவேன், உன்னோட நோட்டை காட்டுன்னு சொல்லும் போது இந்த பொண்ணு அவளோட நோட்டை காட்ட கூச்சப்பட்டுட்டு இன்னைக்கு நான் நோட் புக் கொண்டு வரலன்னு சொல்றா. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு வேக வேகமா வீட்டுக்கு வரா. அம்மா கேக்குறாங்க, வெளிலனா கிளாஸ் விட்டுச்சான்னு சொல்லி கேட்கும்போது இந்த பொண்ணு சொல்றா, எனக்கு நோட் இல்ல, அதனால தான் நான் வந்துட்டேன்னு. அப்ப அம்மா சொல்றாங்க, நோட் தானே வாங்கி கொடுத்தேன்னு. அப்ப அந்த பொண்ணு சொல்றா, எனக்கு பாரின் நோட் புக் தான் வேணும்னு. இதனால அம்மா சொல்றாங்க, நமக்கு அவ்வளவு பணம் இல்லமா, புரிஞ்சுக்கன்னு சொல்லும்போது இந்த பொண்ணு நோட் புக் தான் வேணும்னு சொல்லி அடம்பிடிக்கிறா. இதனால அம்மா திட்டிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த அம்மாவோட கணவன் வேலை விட்டு வராரு. அப்ப அந்த பொண்ணு சோகமா இருக்கதை பார்த்துட்டு அவர் கேட்கிறாரு, இதுக்காக பொண்ணு சோகமா இருக்கான்னு. அப்ப இவங்களும் விஷயத்த சொல்றாங்க. அப்ப கணவன் சொல்றாரு, நீ தானே புரிய வைக்கணும்னு. உடனே அவங்க சொல்றாங்க, நீ வக்கு கெட்டவன், நீ மட்டும் ஒழுங்கா சம்பாதிச்சா ஏன் இப்படி நிலைமை ஏற்பட போகுதுன்னு சொல்லி கணவனை திட்டுறாங்க. இதனால அவர் சொல்றாரு, வேலை விட்டு வந்ததுமா நிம்மதி இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு போறாரு. அதுக்கப்புறம் நைட் ஆகுது, குழந்தை அழுகுது. உடனே அம்மா அந்த குழந்தைய தூக்கிறாங்க. அப்ப கணவன் கேட்கிறாரு, பாலை குழந்தையை கொடுன்னு. அப்ப அம்மா சொல்றாங்க, பணம் இருந்தா பால் வாங்க மாட்டேன் நானு. அதுக்கப்புறமா இந்த குட்டி பொண்ணுக்கு வீட்டோட கஷ்டம் புரியுது. இப்படியே அடுத்த நாளாவது இந்த பொண்ணு கிளாஸுக்கு போறதுக்காக புக்கெல்லாம் எடுத்து வைக்கிறா. அப்ப அம்மா கேட்கறாங்க, நீ கிளாஸ் போக மாட்டேன்னு சொன்னீங்க, இப்ப எதுக்காக போறேன்னு சொல்லும்போது இந்த பொண்ணு சொல்றா, இனிமே எந்த ஒரு நோட்டு நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அந்த கிளாஸுக்கு போறா. அப்படி போனா அந்த பையன் கேட்கறான், இன்னைக்காவது நோட்டை கொண்டு வந்தியான்னு. அப்ப அந்த பொண்ணு சொல்றான், ஆமா கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு அவளோட குட்டி நோட் எடுத்து காட்டுறா. இதை பார்த்து அந்த பையன் ஏளனமா கேட்கறான், இதுவா உன்னோட நோட்னு. அப்ப அந்த பொண்ணு சொல்றா, ஆமா இதுதான் என்னோட நோட்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு நோட் புக்ல எழுத ஆரம்பிக்கிறா.